நடிகர் தனுஷ் அவர்கள் தங்களிடம் முன்பணம் பெற்றுவிட்டு படம் நடித்து கொடுக்கவில்லை அப்படின்னு 5 ஸ்டார் நிறுவனம் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில அந்த அறிக்கைக்கு இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி பதில் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தற்போது தனுஷ் அவர்களுடைய விவகாரம் குறித்து 5 ஸ்டார் நிறுவனம் மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சங்க உறுப்பினர்கள் வட்டிக்கு கடன் வாங்க அதற்கென வேறு அமைப்புகள் உள்ள போது தயாரிப்பாளர்களை ஏன் நாட வேண்டும்? தாங்கள் கூறுவது போல கடன் பெற்றவர்களிடம் நான் கூற முடியாது, வந்து நடித்து தருமாறு தங்கள் நண்பர் திரு கதிரேசன் முதல்ல வேண்டுகோள் வைத்து மன்றாடி நின்றது அனைவருமே மறந்துவிட்டீர்களா? பெற்ற முன்பணத்திற்கு நடித்து தருவதே நியாயம் என்று எந்த சங்க தலைமைகளுக்குமே தெரியவில்லையா? நடிகர் திரு தனுஷ் அவர்களுடைய படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதற்கு 5 ஸ்டார் கிரியேஷன் மட்டும்தான் முதல் காரணம் அல்ல என்று தங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால் உண்மை தெரிய வரும். புதிய அரசியலை புகுத்தும் நோக்கம் என்னுடையது கிடையாது. எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவே சபையில் நடந்ததை கூறினேன். சகோதரி என்று தொடங்கிய தங்கள் கடிதம் இறுதியில மிரட்டும் வானிலையே உள்ளது. அன்று சபையில நடந்ததும் இதுவே. ஒரு பிரச்சனையை பேசும் இடத்துல தயாரிப்பாளர்கள் சங்கத்துல அனைத்து பிரச்சனைகளையுமே இழுத்து வந்து தயாரிப்பாளர்களை திசை திருப்பும் நோக்கம் யாருடையது அப்படின்னு தெரியல. சோ எங்கள் நிறுவனம் பெறும் தீர்ப்பு அனைத்து முன்பணம் கொடுத்து காத்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்குமானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த பிரச்சனை ஓயாது போல அப்படின்ற மாதிரி பலருமே கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ தற்போது பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கிரியேஷன் நிறுவனம் இந்த பிரச்சனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் கொண்டு போயிருக்காங்க. சோ ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாகவே தனுஷ் அவர்களை தொடர்பு கொண்டு எச்சரித்தும் இருக்காராம். சோ அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டவுமே இருக்காரு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான தகவலுமே வெளியாகும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.